இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலும் பல பேர் பேச மாட்டாங்க. ஏன்னா அதில் தப்பாயிடுமா, இல்லை யாராச்சும் பார்த்து நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களா, கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்காது. ஆனால் நான் ஒரு சீக்ரெட் சொல்லிட்டா, ஃப்ளூயண்ட்டாக ஒரு பீப்புள் பேசுவாங்க இல்லையா, அவங்க ஸ்டார்டிங்கில் நிறைய மிஸ்டேக் பண்ணி தான் அப்புறம் தான் லேர்ன் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோவில் டெய்லியும் 10 மினிட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணி இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஃபியரை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்கலாம். வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நீங்களும் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. முதல்ல தமிழில் இருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுற ஹேபிட்டை குறைக்கணும். ட்ரான்ஸ்லேட்னா என்ன, அப்படியே தமிழ்லேருந்து அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது இங்கிலீஷ்க்கு. இப்போ நான் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னா அதை அப்படியே நான் தண்ணி குடிக்கிறேன் அப்படிங்கிறத அப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஐ எம் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இப்படி நம்ம திங்க் பண்ணவே கூடாது. முதல்ல நம்ம சுற்றி இருக்கக்கூடிய திங்ஸை இங்கிலீஷில் திங்க் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நம்ம பக்கத்தில் ஃபேன் இருக்குன்னா ஃபேனு, டோரு, ஃபோனு, வாட்டரு, பேகு, இது எல்லாமே நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. இதுக்கு அப்படியே சின்ன சின்ன சிம்பிள் சென்டென்ஸ் போதும். திஸ் இஸ் மை ஃபோன், ஐ நீட் வாட்டர், த டோர் இஸ் ஓப்பன், மை பேக் இஸ் ஹியர் அப்படின்னு சிம்பிள் சென்டென்ஸ் போதும். ரொம்ப பெரிய கிராமர் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. இப்போ நீங்களும் சொல்லுங்கள். திஸ் இஸ் மை ஹேண்ட், ஐ எம் சிட்டிங், ஐ எம் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் ஆல்ரெடி இங்கிலீஷ் பேசுகிறீங்க. ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமா, அப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். செல்ஃப் டாக்கு தினமும் உங்ககிட்ட நீங்களே இங்கிலீஷில் பேசுங்க. மார்னிங்லேருந்து நைட்டு வர சின்ன சின்ன ஆக்ஷன் எல்லாத்தையும் சொல்லுங்கள். என்னங்க என்கிட்ட என்னையே பேச சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட தைரியமாக நம்மளே பேசிக்கிட்டே தான் அடுத்தவங்கிட்ட ஈஸியாக நம்மளால் பேச முடியும். முதல்ல நாம் காலைல எழுந்திரிச்சோன்னு என்ன பண்ணுவோம், ப்ரஷ் தான் எடுப்போம். ஸோ நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா, ஐ எம் ப்ரஷிங் யுவர் டீத், ப்ரஷிங் மை டீத், ஐ எம் ட்ரிங்கிங் காஃபி, ஐ எம் கோயிங் அவுட் சைட், ஐ எம் யூஸிங் மை ஃபோன் இப்படின்னு சின்ன சின்ன இங்கிலீஷ் சென்டென்ஸை உங்களுக்குள்ளே திங்க் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஹேபிட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பிரெயினை இங்கிலீஷ்க்கு ட்ரெயின் பண்ணும். இங்கிலீஷில் லேர்ன் பண்ணணும்னா இங்கிலீஷை யூஸ் பண்ணியே ஆகணும். டெய்லி ஒரு கொஷின் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். Day 1, what is your name? My name is Karthika. Where are you from? Day 2, I am from Tamil Nadu. Day 3, what do you do? I am a student, I am a businessman, I am a teacher அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்டயே நீங்கள் கொஷின் கேட்டு ஆன்சரை சொன்னீங்க அப்படின்னா இன்னும் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகி இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளுக்கு ஸ்பீக்கிங்க்கு ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங் இன்னும் கான்ஃபிடன்ஸ் வேகமாக இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அதை திருப்பி சொல்லுங்கள் பார்க்கலாம். ரிப்பீட் ஆஃப்டர் மீ. வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் கார்த்திகா. ஸோ நீங்கள் சொல்லியிருப்பீங்க உங்களோட நேம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னிக்கும் ஃப்ளூயன்சிக்கு சூப்பர் பவர்ஃபுல். இங்கிலீஷில் ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுங்கள். அவங்க பேசுகிறத அதே ஸ்பீடில் ரிப்பீட் பண்ணுங்கள். ஹவ் வாஸ் யுவர் டே? எக்ஸாம்பிளுக்கு ஹவ் வாஸ் யுவர் டே? ஐ எம் ரியலி ஹாப்பி. நீங்களும் திருப்பி சொல்லுங்கள், ஐ எம் ரியலி ஹாப்பி. இதுக்கு பேர் தாங்க ஷேடோ ப்ராக்டிஸ்னு சொல்லுவாங்க. ப்ரொனன்சியேஷன் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு வேர்டு இருக்கும், அதை எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும் இல்லையா. இது மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா ப்ரொனன்சியேஷன் ஈஸியாக இம்ப்ரூவ் ஆகும். ஸ்பீக்கிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், கான்ஃபிடன்ஸ் நல்லா வரும். ஹிட்ஸ் கார்ட்டூன் கூட பார்க்கலாங்க. இன்னொரு டிப் சொல்லணும் அப்படின்னா, கிட் கார்ட்டூன் இருக்குது இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இன்னும் நல்லா இது இவ்வளோதானா அப்படிங்கிற மாரி நம்ம கற்றுக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்ஃபெக்டாக இங்கிலீஷ் பேசணுங்கிற அவசியம் இல்லை. ப்ராக்டிஸ் இங்கிலீஷே போதும். முதல் நாள் கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வரும், அது நார்மல் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், அவன் அங்கே ஸ்கூல் போகிறான் அப்படிங்கிறத ஹீ கோ ஸ்கூல் அப்படின்னு கூட நம்ம திங்க் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் பெட்டராக சொல்லணும்னா ஹீ கோஸ் டு ஸ்கூல். ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிடும். நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க. ப்ரோக்கன் இங்கிலீஷ் பேசுங்க, சைலண்ட்டாக மட்டும் இருக்காதீங்க. மிஸ்டேக் பண்ணால் தப்பு இல்லை, ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் லாஸு. இப்போது ஒரு சேலஞ்சு. இந்த 4 சென்டென்ஸை ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ எம் இம்ப்ரூவிங் டெய்லி, ஐ எம் நாட் அஃப்ரைட், ஐ வில் ஸ்பீக் கான்ஃபிடென்ட்லி. இங்கிலீஷ் பேசுகிறவங்க ஸ்பெஷல் இல்லைங்க, டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் ஃப்ளூயண்ட் ஆகுவாங்க. ஸோ டெய்லியும் 10 மினிட்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபியர் குறையும், கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும், இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு ஃபியர் போயிடுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் ஐ வில் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு போடுங்க. இது போல் இங்கிலீஷ் வீடியோ பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்.